அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டேவே நம்ம பார்த்தது தான் இந்த G7 சம்மிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் யூஎஸோட சைன் டீல் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். மார்னிங் வீடியோவில் என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபெட் ரேட் கட் அன்சேஞ்சு வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு வாலட்டிலிட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி எல்லாம் எஸ்டர்டே வீடியோவில் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு நமக்கு கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டியாக இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஒரு வாலட்டிலிட்டியாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேங்க் நிஃப்டி இருந்தாலுமே கூட நமக்கு ஒரு பெரிய அளவில் கீழே விழுகலை. அதுக்கு காரணம் நமக்கு போர் நிறுத்தம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட் ரேட் கட்டுங்க அன்சேஞ்சுங்கிறதே நல்ல விஷயம் தான். ஏன்னா ஃபெட் ரேட்டை ஏற்றாமல் ஸோ இப்போ இருக்கிற அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் 4.2% இருக்குது. ஸோ இந்த நிலைமையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றாமல் அன்சேஞ்சு ஒரே மாதிரி வச்சிருக்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலுமே கொஞ்சம் வாலட்டிலிட்டி நடந்தாலுமே கூட நமக்கு ஒரு பாசிட்டிவ்ல க்ளோசிங் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, நாளைக்கு என்னங்க நடக்கும்? இது வரைக்கும் பரவாயில்ல, நமக்கு தொடர்ந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. அதாவது ஜூன் 16ஆம் தேதி 17, 18 இந்த 3 நாளுமே ஒரு ஹாட்ரிக் புல்லிஷ் சைடு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா, இல்லை அந்த இடத்துலேருந்து இறங்குனா எவ்வளோ தூரம் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு வந்துடலாம். அமெரிக்கா ஈரான் இடைக்கால அமைதி ஒப்பந்தம், அதாவது ஷார்ட் டேர்ம் அமைதி ஒப்பந்தம் டீல் ஆயிருக்கு. ஸோ அதில் 14 விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டீலை சைன் பண்ணுறப்ப 14 விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒன்று உடனடி போர் நிறுத்தம், அதாவது கம்ப்ளீட்டாக இப்போ நடக்கிற போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இறையாண்மையை மதிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாடுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறையாண்மையை கம்ப்ளீட்டாக மதிக்கணும். 60 நாட்களில் இறுதி ஒப்பந்தம், இன்னும் ஒரு 60 days இருக்குது. அதாவது ஒரு சில கண்டிஷன்ஸை மட்டும்தான் ஸோ இந்த டீலில் கொண்டு வந்திருக்கிறாங்களே தவிர இன்னொரு 60 நாள் எடுத்துகிட்டு இது எப்படி கம்ப்ளீட்டாக முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளாக்கெட், இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட பிளாக்கெட் இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹார்மஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஹார்மஸ் ஓப்பன் பண்ணால் கூட ஒரு சில கப்பல்கள் தொடர்ந்து வர முடியாது. ஏன்னா மைன்ஸ் வச்சிருக்காங்க, கன்னி வெடிகள். இதுக்கு முன்னாடி போர் நடக்கிறப்ப இஷ்டத்துக்கு கன்னி வெடி வச்சு விட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணால் கூட இந்த கன்னி வெடிகளெல்லாம் அதாவது எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நார்மலான ஷிப் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் $300 பில்லியன் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இது ஆல்ரெடி நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த $300 பில்லியன் ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்கா கொடுக்கக்கூடிய டாலர்ஸ் கிடையாது. ஸோ அமெரிக்கா பிற நாடுகளில் ஈரானோட சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பொருளாதார தடைகள் நீக்கம், முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிப்பு, அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சைட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மெயின் பிரச்சனையே, இந்த போரே நடந்ததுக்கு மெயின் பிரச்சனை ஈரான் அளவுக்கு அதிகமாக அணு ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, IAEA அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பு கீழே தான் அணு ஆயுதங்கள் நாங்கள் பண்ணுவோம், வெளியே வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உறுதி அளிச்சிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் எண்ணெய் ஏற்றுமதிக்கு அனுமதி, ஈரான்லேருந்து அமெரிக்காவை ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் சைன் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அமைதியாக போயிட்டு இருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆனது. இன்னொரு 60 நாள் டைம் எடுத்துக்க போறாங்க. ஸோ இந்த 60 நாள்ல இன்னும் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த போர் ஸ்டாப் ஆயிடும். ஸோ போர் ஸ்டாப் ஆயிட்டா என்னங்க நடக்கும் அப்படின்னா நார்மலா நடக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு வாலட்டிலிட்டி குறைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ MCX எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியன் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்கு ஒரு போர் ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் வேகமாக இறங்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் மெதுவாக ஏறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் MCX அந்த மாதிரி கிடையாது, வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தது. க்ரூட் ஆயில் எல்லாம் போருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கூட மூவ்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது. இப்போல்லாம் சர்வசாதாரணமாக 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த போர் ஸ்டாப் ஆயிருக்கிறதுனால இப்போ நாளைக்கு சுவிட்சர்லாந்து செரிமனி நடக்க போகுது. அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டு சில்வர்லாம் கொஞ்சம் கிராஷ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆயில் MCX எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் இறங்கி
ஒரு நார்மலான மார்க்கெட்டுக்கு வந்து வந்துடும். இதனால என்ன ஆகும்னா மார்ஜின் வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல ப்ரீமியமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கரைஞ்சிரும். ஓகேங்களா, அதை கரைஞ்சிரும்னா இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரீமியம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டமணியில் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஒரு 700 800லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. நார்மலாக இப்போ இந்த போர் நின்று நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரீமியம் குறைஞ்சிரும், மார்ஜின் எல்லாம் குறையறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து MCXல இருந்து. ஓகேங்களா, நமக்கு தொடர்ந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் மேலே தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா, இப்போ ஆயிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடக்காது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்போ அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு எங்கெங்கே போவாங்க அப்படின்னா நேராக வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடுவாங்க. வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஜப்பான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேலே வரும், MCX வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இந்த போர் நிறுத்தம்னால. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி நமக்கு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி தான், அதாவது ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளார தான் நமக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்டர்டே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஹை வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படியே நமக்கு ஏதாவது ஒரு குளோபல் மார்க்கெட் இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த 24,004 எஸ்டர்டே சொன்ன சேம் சப்போர்ட் தான். ஸோ இந்த இடம் வந்தால் 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா, ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணுங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் நல்ல ஒரு ஹை போகும். இல்லைன்னா அது வரைக்குமே நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 5 minutes கேண்டில் ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா, நான் 15 minutesல ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 15 minutesல எந்த கேண்டில் நீங்கள் ட்ரா பண்ணீங்களோ ஸோ அந்த கேண்டில் பிரேக் அவுட் மேலே வச்சா மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பை சைடு தான். ஆல்ரெடி பார்த்து தான் ஃபெட் ரேட் கட் வந்து அன்சேஞ்ச் கொடுத்துருக்கறனால ஸோ நமக்கு வந்து பை சைடு தான். இன்னைக்கான ஹையை பிரேக் அவுட் பண்ணாலே நமக்கு வந்து தொடர்ந்து மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கான ஹை என்ன 57,953. இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு அகைன் வந்து 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைனா இன்பிட்வீன்ல ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இந்த இடம் வந்து ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, இல்லைனா கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த 57,588. ஸோ எஸ்டர்டே நம்ம வந்து பார்த்துருந்தோம் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ண ஹை போகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு தெரியுதுங்களா. ஸோ எஸ்டர்டேவே எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து ஒரு அப்சைடு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பேட்டர்னை வந்து என்ன சொல்றது அப்படின்னா கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எனக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னா எங்கிட்ட ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு. நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மொத்தமாக வந்து ஒரு 21 டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ட்ரா பண்ணாலே போதும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல பிரேக் அவுட்ஸ் எல்லாம் நம்மளால வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இதை வந்து நானே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா 1 month ஆன்லைன் கிளாஸ்னு நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஒவ்வொரு மந்த்தும் வந்து நடத்திட்டு தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அடுத்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்கமிங் கிளாஸஸ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ அந்த 1 month ஆன்லைன் கிளாஸில் இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இப்போ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து பை சைடு தான். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா சென்செக்ஸ் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி பார்த்த மாதிரி தான். ஸோ சென்செக்ஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 76,901. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இதையும் பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு பை, இல்லைனா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்லேயே போயிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட்டுங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகா நமக்கு வந்து எஸ்டர்டே வந்து டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருந்தது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்திருக்கு, மறுபடியும் பிரேக் அவுட் எடுத்துருச்சு மேலே. ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஹைக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இன்னும் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ மிட் கேப் நிஃப்டி எப்போ இந்த பேரலல் சேனலை பிரேக் அவுட் பண்ணதோ அப்போ இருந்தே நமக்கு வந்து பை சைடு தான். இந்த ஐயை பிரேக் அவுட் பண்ணா, அதாவது இதுக்கு முன்னாடி மிட் கேப் நிஃப்டி ஐ வந்து 14,627,
இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் அதுவுமே பை தான். சப்போஸ் இன்பிட்வீனில் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடம் சப்போர்ட் 14,512 இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஹையை பிரேக் அவுட் பண்ணி ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா பை சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். ஒரு இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகிற மட்டும் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா பெரிய பாயிண்ட்ஸ் கிடைக்காது, ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் எதங்க சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா பை சைடு தான் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12.07 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்தியா விக்ஸோட ஹையஸ்ட்னு எவ்வளோன்னு பார்த்தீங்க, அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவில் உள்ளார எந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னா 9.40 இருக்கிற இடத்துல தான் நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு 12.59 இருக்கு. ஸோ இதை வந்து ஞாபகமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 9.40 இந்த ஜோனுக்கு வந்துட்டா இந்த இடத்துல பெரிய அளவில் ஒரு பை நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஹையெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லிங், ஸோ இந்த லோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பையிங். எப்பெல்லாம் இந்த ஜோனுக்கு வருதோ அப்பெல்லாம் பங்கு சந்தைகள் பெரிய அளவில் வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்து மேலே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போதைக்கு வந்து பையர்ஸ் உள்ளார வரதுக்கான பையர்ஸ் உள்ளார வந்துட்டு இருக்காங்க. பெரிய அளவில் வரணும் அப்படின்னா 9.40 வந்து டச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் எடுத்துக்கிட்டா கூட நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. ஸோ 94.31 ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. இந்த G7 சம்மிட் மீட்டிங்னால இன்னமும் கொஞ்சம் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு டீலிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்தியன் ரூபாய் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஓவராலாக இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் தான். குளோபல் மார்க்கெட் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஒரு 9 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு அந்த சுவிட்சர்லாந்து மீட்டிங் நடந்தது அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக அந்த செரிமனி கம்ப்ளீட் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளோபல் மார்க்கெட்ஸும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நான் அதை சொன்னல, இந்த ஆயில இருந்து பணத்தை எடுத்து ஆயில் அண்ட் கோல்டுல இருந்து பணத்தை எடுத்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாங்க. இப்போ க்ரூட் ஆயில் பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆயில் வந்து பணத்தை எடுப்பாங்கன்னு சொல்றீங்க, சப்போர்ட் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நான் வந்து டே லெவல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஓவராலாக க்ரூட் ஆயில்ங்கிறது இப்போதைக்கு செல்லிங் தான். இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கனால அதுவுமே கொஞ்சம் வந்து நம்ம பார்க்கணும். அதாவது 7048 இன்னைக்கு பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 7120. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு அங்கேருந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் போகும் ஒரு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது மறுபடியும் நமக்கு வந்து செல்லிங் நடக்கணும் அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு நமக்கு கீழே க்ளோசிங் வைக்கணும் இந்த இடத்துல. அதாவது இந்த ஜோன்ல சொல்றேன், இன்னைக்கு லோ வந்து 6995. இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே கேண்டில் க்ளோசிங் வச்சா அகைன் வந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டிலிட்டி 7128ங்கிறது நமக்கு வந்து பை சைடு பிரேக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா இன்னைக்கு இருக்கு. இருந்தாலுமே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ மார்னிங் இன்வென்ட்ரி டேட்டா வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஈவினிங்கான சப்போர்ட்ஸ் வந்து 292.2, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 308.4. நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து டிமாண்ட் தான் கொடுத்துருந்தது இன்வென்ட்ரி டேட்டா. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கும் கூட இந்த சப்போர்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இந்த க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் நமக்கு டிமாண்ட் கொடுத்தது அப்படின்னா 292.2ங்கிறது தான் அடுத்த சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் கிராஷ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,49,593. ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 1,52,369. சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வரோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 2,46,590. சப்போர்ட்டுங்கிறது 2,39,070. ஓகேங்களா, ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் சில்வர் கண்டினியூஸாக 2,39,070 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்தது காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங்ல தான் இந்த இடம் வந்து பார்த்துருந்தோம். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு கீழே இறங்கியிருக்கு 1322 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற எந்த பேட்டர்ல வந்து காப்பர் நிற்குது அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்ல நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு இந்த ஜோன்ல. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணணும். 1330 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் நமக்கு
கிரியேட் ஆகி நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பை சைட் போகும். ஸோ அப்படி பை எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக 10 to 20 பாயிண்ட்ஸ் போகும். காப்பர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான். க்ரூட் ஆயில் மட்டும் சப்போர்ட் ஜோனில் வந்து நிற்குது. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டு பக்கமே நமக்கு வந்து ஈக்குவல் தான். ஸோ எந்த பக்கமே சப்போர்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கொடுக்கல. என்எஸ்சியில் 3333 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1756ங்கிறது அட்வான்ஸ்ல இருக்கு. டிக்ளைன்ஸ் வந்து 1480, அன்சேஞ்சுங்கிறது 97. ஸோ 52 வீக் ஹையில் 124 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 22 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ எப்போ இந்த 52 வீக் ஹையில் இருந்து ஸ்டாக்ஸ் குறையுதோ அப்போ தான் கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இல்லை செல்லிங் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்பர் சர்க்கிளில் 122, லோவர் சர்க்கிளில் 59. ஸோ எந்த செக்டாரில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர். இந்த ஃபெட் ரேட் கட் அன்சேஞ்சதுனால. ஸோ மற்றபடி ஐடி செக்டார் கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு, மெட்டல் ஃபால் ஆயிருக்க தவிர எல்லா செக்டாரும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் தான். அடுத்தது வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ், மாருதி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே இறங்கியிருக்கு. அதே மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்ல இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நியூட்ரல் தான். பெரிய அளவில் வந்து எதையுமே வாங்கல, எதையுமே விற்கல, ஒரு நியூட்ரலாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேக்ஸிமம் கெய்னர்ஸ், டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோம்னா மேக்ஸ் ஹெல்த், இண்டிகோ, ட்ரெண்ட், பெல், என்டிபிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ் எந்தெந்த ஸ்டாக் அப்படின்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், மாருதி, டாடா கன்சியூம், டெக்கம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் அங்கங்கே தடுமாறிட்டு இருக்கே தவிர பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.